நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்திலுமே மஞ்சள் வீரன் கலந்துருக்கு. அவங்களோட குழந்தை வயிற்றுல கருவுக்குள்ள இருந்துச்சுன்னா அவங்க அந்த அம்மா படம் பார்க்கும்போது அவங்களோட சுவாசத்து வழியா அந்த மஞ்சள் வீரன் உள்ள போய் சிறுகுடலுக்குள்ள போய் இதயத்துக்குள்ள போய் வயிற்றுக்குள்ள போய் அந்த இடத்துல அந்த குழந்தை வந்து ஒரு ஒரு யோசிக்கும். தெலுங்கு படம் மாதிரி இருக்குல்ல, இதுதாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஹீரோ அஜித் சார் படம், விஜய் சார் படம், கமல் சார் படம், ரஜினி சார் படம், இந்த படத்துக்கு ஈக்குவலாக இன்னைக்கு மஞ்சள் வீரன் புகழ் பெற்று இருக்கு. அது உண்மைதானே? அது இந்திய திரை வரலாற்றில் முதல் முறையாக நம்ம வந்து ஒரு இது என்ன லுக்கு, நியூ லுக் வந்து நல்லா பணம் உள்ளால் என்ன பண்ணுவாங்க, போய் 5 ஸ்டார் ஹோட்டல் அங்க எங்கன்னு பண்ணுவாங்க. இன்னும் பணம் உள்ளால் என்ன பண்ணுவாங்க, துபாய், சிங்கப்பூர், ப்ரொடியூசரோட காசுல நீங்க இங்க ஏர்போர்ட்ல இருந்து ஏறி அது சொந்தமா ஒரு பிளைட்டே வாடகைக்கு வாங்கிடுவாங்க. சொந்தமா அந்த பிளைட்ல ஏறி போய் அங்க இறங்குறது, இங்க 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லா இடமும் நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்து ஓபன் பண்ணுவாங்க நியூ லுக். ஆனா நம்ம வந்து அப்படிலாம் இல்ல. இன்னைக்கு உலகமே பார்த்து கொண்டிருக்கிற நம்மளுடைய பிகேன் நூட்ஸ்ல சும்மா மாசா கெத்தா மஞ்சள் வீரன் வராரு. புரியுதுங்களா? சாதாரணமா வரல, மஞ்சள் வீரன் மாசா வராரு, மதுரையோட வராரு. மஞ்சள் வீரனுக்கு மஞ்சள் பாத்தீங்களா, தம்பிங்களை போய் ரிப்பன் வாங்கிட்டு வாங்க, அவனுங்க இதை வாங்கிட்டு வந்தானுங்க. யதார்த்தமா நடந்தது. அது இது பாத்தீங்களா, இதுதாங்க, இதுதான் யதார்த்தம். மஞ்சள் வீரன் தர போறாங்க பதார்த்தம் பாருங்க. 1 2 3 1 2 3. ஓகே. மஞ்சள் வீரன் வாழ்க, மஞ்சள் வீரன் வாழ்க, மஞ்சள் வீரன் வாழ்க. தம்பி நீ எனக்கு மேல கூப்பிடுறியா பாருங்க. போஸ்டர் ரிலீஸ் ஆயிருச்சு. இவர் தான் ஹீரோன்றதுக்கு பதில நீங்க தான் நிறைய இடத்துல நான் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எதனால சார்? மஞ்சள் வீரன் படத்துக்கு அவர் தான் ஹீரோ. புரியுதுங்களா? இவர் மட்டும் இல்ல, படம் பார்க்குற எல்லாருமே ஹீரோ தான். புரியுதுங்களா? படம் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே அவங்க சின்ன குழந்தையா இருந்தா கூட பார்ப்பாங்க, ஏய் நம்மளும் பெரிய ஆள் ஆனவனா மஞ்சள் வீரன் ஹீரோ மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு யோசனை. எவ்வளவு தூரம் இந்த படத்தை வந்து மஞ்சள் வீரன் படத்தை பப்ளிக் கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் போய் சேர்த்திருக்கீங்க. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. விரைவில் உங்களை ஒரு ஒரு மகத்தான ஒரு செழிப்பான ஒரு எப்படி சொல்றது, உற்சாகமோட வைக்கலாம். இன்னமும் சொல்றேன், நீங்க தான் வீரன். புரியுதா? படம் பார்க்குற எல்லாருமே நீங்க தான் மஞ்சள் வீரன். எங்க டீமை வந்து நீங்க வாழ்த்துங்க. சார் இயக்குனர் கம் ஹீரோ. நீங்க ஏற்கனவே வேற சார் ஹீரோவா நடிச்சு பார்த்துருப்பீங்க. சரி அது வேணா அழிச்சிருங்க, டெஸ்டர் எடுப்பு அழிச்சிருவான். சரிங்களா? சொன்ன மாதிரி இவர் வந்து தோல்வி பட டைரக்டர். பாத்தீங்களா? இந்த தில்லு யாருக்குங்க வரும்? ஒருத்தங்களும் தன்னோட படம் ஓடலைனாக்கா உடனே என்ன பண்ணுவாங்க, பேரை மாற்றுவாங்க. அதாவது டேரக்டரோட பேரை மாற்றி பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாக்கா ஐயோ நம்ம ஃபஸ்ட்டு படம் தோல்வி படம் கொடுத்துட்டோம், அதனால் நம்ம வந்து அடுத்த ப்ரொடியூசர் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. தம்பி ரொம்ப நேரம் பேசுகிறேன், நான் கொட்டாய் விடுவீங்களா? ஸோ அப்படி நினைப்பாங்க. அதனால் இப்போ அவருக்கு ஒரு க்ளோஸ் இப்போ அவர் தான் கொட்டாய் விட்டவர். காட்டுப்பா என்ன இல்ல. அதனால இந்த இயக்குனர் பாருங்க, கொஞ்சம் கை எடுங்க சார். இங்கே பார்த்தீங்களா, தோல்வி பட இயக்குனரின் அடுத்த படைப்பு அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த தில்லு எங்கேருந்துங்க வரான்? புரியுதுங்களா? இதுதாங்க மஞ்சள் வீரன்.